டாபிக்ங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ இதுல நம்ம ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 கேள்வி கொடுத்துருப்போம். அந்த 200 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்கும் கவர் ஆன மாதிரி இருந்திருக்கும். ரீசனிங் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கோ எல்லா டாபிக்கும் கவர் ஆகிற மாதிரி இந்த 200 கேள்வி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த 200 கேள்வியை நீங்க ஒரு முறை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதுங்க ரீசனிங் பத்தின ஒரு ஃபுல் ஐடியா, ரீசனிங்ல என்ன மாதிரி கேள்விகள் இருக்கும், எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாவுமே கிடைக்குங்க. ஸோ முதல் கேள்வி. ஸோ ஒவ்வொரு கேள்வியும் போகும் பொழுதுங்க அது என்ன டாபிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டே சொல்றது நான். ஸ்டார்டிங்ல பேசிக்கா ஒரு சில இதை எழுதிக்கோங்க. இது இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா இந்த 10 கேள்வியில ஒரு கேள்வி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் சொல்றேன். சரிங்களா? நீங்க திரும்ப ரிவைஸ் பண்ணும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. கம்பல்சரி அந்த 10 கேள்வியில இந்த டாபிக் கம்பல்சரி வர மாதிரி இருக்குங்க. ஒண்ணு, நம்பர் சீரிஸ், எண் தொடர்கள், நம்பர் சீரிஸ். இதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்பர் சீரிஸ். ஃபர்ஸ்ட் கேள்வியே இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்பர் சீரிஸ்க்கான டாபிக். ரைட். ஸோ செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் ரிலேஷன். தேர்ட் ஒன் கோடிங் டீகோடிங். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன், டைஸ். ஸோ இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆகக்கூடிய டாபிக்ஸ். இது இல்லாம கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆல்பா நியூமரிக் ரீசனிங், ஆல்பா நியூமரிக் ரீசனிங். சிலாஜிசம்ல இருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. சிலாஜிசம், வென் டயக்ராம், இந்த ரெண்டு டாபிக்ல இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரீசனிங்ல இதுக்கு முன்னாடி நடக்கிற எக்ஸாம்ஸ்ல சிலாஜிசம்ல இருந்தோ வென் டயக்ராம்ல இருந்தோ பெருசா கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் ஆனதே கிடையாதுங்க. ஸோ இப்போ நமக்கு ரீசனிங்ல 10 கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சிலாஜிசம், வென் டயக்ராம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கம்பல்சரி ஒவ்வொரு கேள்வி எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க அந்த 10 கேள்விக்குள்ள. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 8 டாபிக்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 8 டாபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி எக்ஸாமுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்குங்க. அந்த 10 கேள்வியில கண்டிப்பா இதுல இருந்தெல்லாம் ஒவ்வொரு கேள்விகள் வந்துடும். மீதி ஒரு 2 கேள்விகளுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ரைட். ஒருவேளை பிளட் ரிலேஷன் வராம வேற இது கூட கேட்கலாங்க. நான் எது இம்பார்ட்டனோ அதை சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மீதி இருக்கக்கூடிய 2 கேள்விகளுக்கு இதுல இல்லாம மறுபடியும் வேற ஏதாவது கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னா கூட மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம ரொம்ப நல்லா பார்க்கணும். ஸோ மெயினா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் இது எல்லாமே. நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ முதல் கேள்வி, இது என்ன கான்செப்ட்ல இருக்கு அப்படின்னா நம்பர் சீரீஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருக்குங்க. நம்பர் சீரீஸ். நம்ம நம்பர் சிஸ்டம்னு ஒண்ணு படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோங்க? ஆப்டிடியூட்ல படிச்சிருக்கோம். நம்பர் சிஸ்டம் வேற, நம்பர் சீரீஸ் வேறங்க. ஸோ நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்குங்க ஒரு தொடர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றேன், ப்ராப்பரா கவனிங்க. ஒரு தொடர் கொடுத்துருப்பாங்க. அந்த தொடர்ல கடைசி நம்பர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இல்ல அந்த தொடர்ல நடுவுல ஒரு நம்பரை மிஸ் பண்ணிட்டு அந்த மிஸ்ஸிங் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பாங்க. விடுபட்ட எண்ணை காண்க அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும். நீங்க அந்த தொடர், அந்த ஒரு சீரீஸை நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா அந்த நம்பர் எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி இருக்கா, கியூப் நம்பர் மாதிரி இருக்கா, ஸ்கொயர் நம்பர் மாதிரி இருக்கா, கியூப் நம்பர் மாதிரி இருக்கா, இல்ல வேற ஆட் நம்பரா இருக்கா, ஈவன் நம்பரா இருக்கா, பிரைம் நம்பரா இருக்கா, காம்போசிட் நம்பர்ஸா இருக்கா, ஸ்கொயர் நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் பிளஸ் ஆர் மைனஸா, கியூப் நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கூட்டல் கழித்தல் பண்ணியிருக்காங்களா, இல்ல தொடர்ச்சியான ஏதாவது ஒரு நம்பரை பெருக்கி இருக்காங்களா, இப்படிங்கிறது தான் பேசிக்கா இருக்கக்கூடிய ரூலாக கண்டிஷன் பேட்டர்ன்ஸா இருக்குங்க. அப்படி இல்லாட்டி அடுத்தடுத்த நம்பர்னுடைய டிஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ரைட். இது எல்லாமே பாசிபிள்ஸ். இப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது 17, 19, 23, 29 இது என்ன நம்பராக இருக்கு அப்படின்னா பிரைம் நம்பராக வருது. 17, 19, 23, 29 இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைம் நம்பர். ஸோ அடுத்த பிரைம் நம்பர் வந்து 31. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 31. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ கவுண்டிங் ஃபிகர்ஸ் டாபிக் வருமா? கண்டிப்பா வருங்க. அந்த மீதி 2 கேள்வி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதில் அதெல்லாமே படிக்கணுங்க. நெக்ஸ்ட் ஒன், ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் சீரீஸ்லயே
ஒரு பின்னத்துல கேள்வி இருந்துச்சு அப்படின்னாங்க, ரைட்? ஒரு பின்னத்துல கேள்வி இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, தொகுதியை தனியா செக் பண்ணுங்க, பகுதியை தனியா செக் பண்ணுங்க. ரைட்? தொகுதியை தனியாவும் பகுதியை தனியாவும் செக் பண்ணுங்க. ஏன்னா தொகுதி தனி பேட்டர்ன்ல இருக்கலாம், நியூமரேட்டர் தனி பேட்டர்ன்ல இருக்கலாம், பகுதி டினாமினேட்டர் தனி பேட்டர்ன்ல இருக்கலாம். சோ மேல மட்டும் பார்ப்போம். 2, 3, 4, 5, அடுத்த நம்பர் 6 இருக்குமா? √5 அப்புறம் 5 ஆச்சு. √5 எப்படி 5 ஆக்கலாம் அப்படின்னா, √5 கூட இன்னொரு √5 பெருக்கும் பொழுது 5 ஆயிரும். அது அடுத்தது இதே √5ஆல பெருக்கும் பொழுது 5 √5 கிடைக்கும். இதே √5ஆல பெருக்கும் பொழுது 25 ஆயிரும். 25 √5ஆல பெருக்கும் பொழுது 25 √5. சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய நம்பரை ஒன்னொன்னா கூட்டிட்டு போயிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல √5 √5 மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போறாங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல √5 √5 √5ங்கிற நம்பரை பெருக்கிக்கிட்டே போயிருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட் 3வது கேள்விங்க. 3வது கேள்விக்கான பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்பர் சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னோம். அந்த நம்பர் சீரிஸ்க்கான கேள்விகள் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பேசியிருக்கோம். அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இப்ப அந்த நம்பர் சீரிஸ் கொஸ்டினே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்கறாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு தொடர் கொடுத்திருப்பாங்க, முழுமையா ஒரு தொடர் இருக்கும். இப்ப இந்த தொடர்ல என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்க, என்ன பேட்டர்ன் படி அடுத்தடுத்த நம்பர் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த செக் பண்ணிட்டு, அதே பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரைட் அதே பேட்டர்ன் அப்ளை பண்ணி 42ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் போக சொல்றாங்க, டி வரைக்கும் போக சொல்லியிருக்காங்க. டிங்கிற நம்பர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட்? சோ புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. என்னன்னா, ஒரு தொடர் முழுமையா கொடுத்திருப்பாங்க, அந்த தொடர்ல என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அத அகைன் நம்ம வந்துட்டு கொடுத்திருக்க இன்னொரு தொடர் 42ல ஆரம்பிக்கிற இடத்துல அதே பேட்டர்ன் அப்ளை பண்ணி எந்த நம்பர் கேட்கறாங்களோ அந்த நம்பர் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ முதல்ல இதனுடைய பேட்டர்ன் 68 அப்படிங்கிற நம்பர் 60 ஆகுது. 68ங்கிற நம்பர் 60 ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ குறைக்கிறாங்க. எவ்வளவு குறைச்சிருக்காங்க அப்படின்னா 8 குறைச்சிருக்காங்க. அடுத்து 60ல இருந்து 104 வருது அப்படின்னா 44 அதிகரிச்சிருக்காங்க. வெறும் ஒரு நம்பர்ல 8ஐயும் இன்னொரு நம்பர்ல 44ஐயும் கூட்ட முடியாது. அதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். இப்ப 68 அப்படிங்கிற நம்பரை ஒரு முறை பெருக்கி அதுல 8 கழிச்சாங்க அப்படின்னா 60ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்து இந்த 60 அப்படிங்கிற நம்பரை 1.5ஆல பெருக்கனா 100, அந்த 100 கூட சரி 90, அந்த 90 கூட ஒரு 14 கூட்டணும் அப்படின்னா 104ங்கிறது கிடைக்குது. சோ அப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நம்பரையும் அடுத்தடுத்த நம்பரா வர்றதுக்காக 1ஆல 1.5ஆல 2 2 3ங்கிற நம்பரால பெருக்குறாங்க. அப்படி பெருக்கும் பொழுது 8 14 20 அப்படிங்கிற ஒரு தொடரை வந்து 6 அதிகரிக்கக்கூடிய நம்பரால கூட்டல் கழித்தல் அப்படிங்கிறது மாறி மாறி பண்றாங்க. ரைட்? சோ பேட்டர்ன் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. திரும்பவும் நான் ரிப்பீட் பண்றேங்க. 68ங்கிற நம்பரை 1ஆல பெருக்கி 8 கழிக்கும் பொழுது 60ங்கிறது கிடைக்குதுங்க. 60 1.5ஆல பெருக்கி 14 கூட்டும் பொழுது 104ங்கிறது கிடைக்குதுங்க. இப்ப அந்த 104 2ஆல பெருக்கிறோம் 208. அந்த 208ல 20 கழிக்கிறோம் 188. பேட்டர்ன் புரிஞ்சுக்க முடியுதா? இந்த இடத்துல 3 பேட்டர்ன் இருக்குங்க. என்னன்னா 1 1 2 3ங்கிற நம்பரால பெருக்கிறது ஒரு பேட்டர்ன். அடுத்து 8 14 20ங்கிற நம்பர் 6 கூட்டிக்கிட்டே போகக்கூடிய ஒரு நம்பரால 8க்கும் 14க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 6, 14க்கும் 20க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 6. 6 கூட்டிக்கிட்டே போறக்கூடிய நம்பரை மாத்தி மாத்தி கூட்டல் கழித்தல்னு பண்றாங்க. இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க வரலாம். 42 கொடுத்திருக்காங்க முதல் நம்பர். இந்த பேட்டர்ன் அப்ளை பண்ணலாமா? 42 1ஆல பெருக்குனா 42, அதுல 8 கழிச்சிட்டோம் அப்படின்னா 34. இந்த நம்பர் 34. அடுத்து 34 1.5ஆல பெருக்கிறோம், அது கூட 14 ஆட் பண்றோம். பண்ணா 65 அப்படிங்கிற இந்த அடுத்த நம்பர் கிடைக்குது. 65 2ஆல பெருக்கி அதுல 20 கழிச்சோம் அப்படின்னா 110 அப்படிங்கிற சிங்கிற நம்பர் கிடைக்குது. 110 2.5ஆல பெருக்கி அது கூட 26 கூட்டணும் அப்படின்னா 301ங்கிற டிங்கிற நம்பர் கிடைக்குது. நம்மளுடைய கேள்வியில டி மட்டும் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 301ங்கிறது ஆன்சர். இ வரைக்கும் போக வேண்டாம். ரைட்? நமக்கு எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேக்குறாங்களோ அது வரைக்கும் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. என்னன்னா
2 தொடர் கொடுத்து கேள்வி கேட்கறது. ஒரு தொடர்ல என்ன பேட்டர்ன் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த பேட்டர்னை இன்னொரு தொடர்ல நம்ம அப்ளை பண்ணி அந்த தொடரையே உருவாக்கணும். அதிகபட்சம் கேள்வியில 4வது நம்பர் 5வது நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கேயே பாருங்க ABCD 4வது நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருந்தது. சோ இந்த பேட்டர்ன் உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சா அப்படிங்கறது பாருங்க. இந்த மாதிரியான கேள்விகள் 2 தொடர் வந்துச்சு அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி யோசிக்கணுங்கிறது புரியுதான்னு பாருங்க. எக்ஸாம்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா கேள்வி ஃப்ரேம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரியான கேள்விகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா இது டிஎன்பிசிக்கு புதுசே கிடையாதுங்க. இதுவே ஆல்ரெடி டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கேள்விதான். இந்த கேள்வியே இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரைட் சார், இதுல 1ஆலதான் பெருக்கி இருக்காங்க, 8 கழிக்கிறோம், 1.5ஆல பெருக்குறாங்க, 14 கூட்டுறோம் அப்படிங்கறதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரியான டாபிக்ங்க நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணணுங்க. நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா புது புது கேள்விகளை ஒவ்வொரு கேள்விகளா நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கும் பொழுது நிறைய பேட்டர்ன்ஸ் நம்மளால கவனிக்க முடியும். இப்போ ஒரு 10 கேள்வி நம்ம 10 பேட்டர்ன்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 11வது கேள்வி போடும் பொழுது 10 கேள்வியில நம்ம என்னெல்லாம் பேட்டர்ன் பார்த்தோமோ அந்த பேட்டர்ன் எல்லாம் 11வது கேள்வியில அப்ளை ஆகுதுங்கிறத யோசிச்சு பார்ப்போம். அப்ப அந்த 11வது கேள்வி ஆன்சர் பண்ணும்போது நமக்கு அந்த 10 பேட்டர்ன் தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம 10 பேட்டர்னா பழகி இருக்கணும். சரிங்களா? இது எவ்வளவு கேள்விகள் நம்ம இந்த டாபிக் உள்ள பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவு பேட்டர்ன்ஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பேட்டர்ன்ஸ் நிறைய தெரியும் பொழுதுங்க நம்ம வரக்கூடிய கேள்விகளுக்கு அதை யோசிச்சு பார்க்க முடியும். இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த கேள்வியுமே இதுதான் பேட்டர்ன் அப்படிங்கிறது மனப்பாடம் பண்ற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ரைட்? அப்படி நம்ம மனப்பாடம் பண்ணா 100 பேட்டர்னுக்கு மேல மனப்பாடம் பண்ணலாம். பரீட்சையில 101வது பேட்டர்னா புதுசா கேட்பாங்க. அதனால ஒரு நம்பர் எப்படி மாறுது, இப்ப 68ங்கிற நம்பர் 60 ஆகுது அப்படின்னா என்ன ஆகுதுங்க? 8 நம்பர் குறைஞ்சிருக்கு. 60 அப்படிங்கிற நம்பர் 104 ஆகுது அப்படின்னா 44ங்கிறது அதிகரிச்சிருக்கு. இந்த 8 44 அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் வேணும் இல்லைங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா 68, ஏன்னா இங்க 496ங்கிறது 1456ங்கிறது வந்துருச்சுங்க. அப்ப ஏதோ ஒரு நம்பரை பெருக்குறாங்கிறது உங்களால கவனிக்க முடியுதா? 496 அப்படிங்கிற நம்பர் 1456ன்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட 3ஆல பெருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது உங்களால கவனிக்க முடியுதா? ரைட்? அப்போ ஏதோ ஒரு நம்பர் பெருக்குறாங்க. அப்ப அந்த நம்பர் லாஜிக்ல பாக்குறோம். இப்ப 68 கூட 1 பெருக்குனா 68 தான். அதுல 8 கழிச்சிருக்காங்க 60. 2 பெருக்குனா 120,000. 120ல 16 கழிச்சிருக்காங்க. ரைட்? ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா 1 2ன்னா அடுத்து 3 வரணும். 104 அப்படிங்கிற நம்பர் 3ஆல பெருக்குனா 188 வராது. அப்போ அங்க 2ஆல பெருக்கல, அதை விட கம்மியா 1.5ஆல பெருக்குறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். ரைட்? நான் சொல்றது கவனிக்க முடியும்னு நினைக்கிறேங்க. நான் வெறும் இந்த கேள்விக்கான பதில சொல்லல. இந்த கேள்வியில நான் என்ன பேட்டர்ன் சொல்லிட்டேன். இந்த பேட்டர்ன் எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேங்க. அப்போ 60 1.5ஆல பெருக்கும் பொழுது 90, அது கூட 14 கூட்டியிருக்காங்க. இதுலயே புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும். 1 1ங்கிற நம்பரால பெருக்கியிருக்காங்க. அடுத்து கண்டிப்பா 2ஆல பெருக்க போறாங்க. ஒரு இடத்துல கழிச்சிருக்காங்க, ஒரு இடத்துல கூட்டியிருக்காங்க, அப்புறம் மறுபடியும் கழிக்க போறாங்கிறதையும் கவனிச்சிட முடியும். 8ங்கிற நம்பர் 14ங்கிற நம்பரால பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு 6 நம்பர் சேர்த்து 20ஆல ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ண போறாங்க. கிளியர்? எல்லாத்தாலையும் ஃபாலோ பண்ண முடியுது இல்லைங்களா? சோ ஏன் 8 சப்ட்ராக்ட் பண்றோம்? அதுக்கெல்லாம் லாஜிக்கே கிடையாதுங்க. ரைட்? ஏன் இந்த இடத்துல இந்த கேள்வியில ஏன் 8 கழிக்கிறோம்? அதுக்கெல்லாம் லாஜிக்கே கிடையாதுங்க. இந்த நம்பரை 8ஆல கழிச்சிருக்காங்க, அடுத்த நம்பரை 14ஆல கூட்டியிருக்காங்க, அதே மாதிரி இதை 8ஆல கழிக்கிறோம், இதை 14ஆல கூட்டுறோம். இவ்வளவுதான் விஷயங்க. அதுல ஒரு பேட்டர்ன் போகுது. 8 14 20 26ங்கிற ஒரு பேட்டர்ன் போகுதுங்க. புரியுது இல்லைங்களா? இது எதுக்குமே லாஜிக்கலா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. 8ங்கிற நம்பர் என்ன காரணத்துக்காக வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் லாஜிக்கெல்லாம் கிடையாதுங்க. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் அடுத்த கேள்விங்க. சோ அடுத்தது அந்த நம்பர் சிஸ்டமே, அதாவது நம்பர் சீரீஸே ஆல்பபெட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்பர் சீரீஸே பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்ப ஆல்பபெட்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்குங்க, ஒண்ணு டைம் அதிகம் எடுத்துக்குவாங்க கேள்வி ஒர்க் அவுட் பண்றதுக்கு, அப்படி இல்லாட்டி தப்பா போட்டுருவாங்க, இல்லாட்டி லாஜிக்கே என்னங்கிறத கவனிக்க முடியாமையே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இதை நம்ம அப்ரோச் பண்ற விதமாக தான் இருக்குங்க. நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாங்க, ஆல்பபெட்டை எழுதி வச்சுக்கணும். 7 இருந்து PCD வரைக்கும் Z வரைக்கும் எழுதிடணுங்க. 7 இருந்து 1 2 3 4ங்கிற நம்பர் 26 வரைக்கும் எழுதிக்கணுங்க. Z இருந்து 1 2 3 4 26 வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க.
ரைட்? 7ல இருந்து இசட் வரைக்கும் ஆல்பபெட்ஸ் எழுதிட்டு 1ல இருந்து 26 வரைக்கும் நம்பரையும் ரிவர்ஸ்ல 1ல இருந்து 26 நம்பர் வரைக்கும் எழுதி வச்சுக்கணுங்க உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல. இந்த கேள்விக்கு இந்த 1 2 3 தேவையா அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாதுங்க. நான் இதை எப்ப எழுத சொல்றேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே எழுதி வச்சுக்கலாம். எக்ஸாம் டைம்ல உட்காந்து எழுத வேண்டாம். எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல பின்னாடி ரஃப் ஷீட் இருக்குமா, அங்க ஏபிசிடி எழுதி வச்சுக்கலாமா? ரைட்? இந்த ஏபிசிடி 1 2 3 எழுதி வச்சுக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய கேள்வி இது பேஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் பொழுது நம்மளால இந்த எழுதி வச்சோ இல்ல நம்மளால யோசிச்சு ஆல்பபெட்ஸை எடுத்து எழுதவோ கண்டிப்பா முடியாதுங்க. இது நீங்க எழுதி வச்சுட்டு அந்த கேள்வியை பார்க்கும் பொழுதுங்க ரொம்ப சிம்பிளா அதுல என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கறது உங்களால கவனிக்க முடியும். நான் சொல்றது புரியுது இல்லைங்களா? ரைட். சோ இப்ப இந்த ஒரு கேள்வி பாருங்க. பிக்கு அப்புறம் எம் இருக்கு, எம்முக்கு அப்புறம் ஓ இருக்கு. இது ஒரு குரூப்புங்க. அடுத்து இப்படி இது ஒரு குரூப்பா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா பேட்டர்ன் எங்க இருக்கும் அப்படின்னா இதனுடைய முதல் நம்பர் முதல் லெட்டர்ல தான் பேட்டர்ன் இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? பிஎம்ஓ ஒரு குரூப்பா இருக்கு, இஓயு ஒரு குரூப்பா இருக்கு. அப்படிங்கும் பொழுதுங்க முதல் லெட்டர் எல்லாம் ஒரு பேட்டர்ன்ல இருக்கலாம், ரெண்டாவது லெட்டர் எல்லாம் ஒரு பேட்டர்ன்ல இருக்கலாம், மூணாவது எல்லாம் ஒரு பேட்டர்ன்ல இருக்கலாம். இப்போ பி வந்து இ ஆகுது அப்படின்னா பிக்கு அப்புறம் சி டி இ மூணாவது லெட்டர் இ. ஈல இருந்து எஃப் ஜி ஹெச் மூணாவது லெட்டர் ஹெச். ஹெச்ல இருந்து மூணாவது லெட்டர் ஐ ஜே கே. அப்போ கேல இந்த ஆன்சர் ஆரம்பிக்க போகுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கேல இருக்குங்க, அப்ப ஆன்சர் ஏங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கேல இருக்கு, அப்ப ஆன்சர் ஏ. ஒருவேளை இன்னொரு ஆப்ஷனும் கேல இருக்க போது மட்டும் நம்ம அடுத்த நம்பரை அடுத்த எம்னுடைய பேட்டர்னை தெரிஞ்சுக்கலாம். எம்முக்கு அப்புறம் என் ஓ ரெண்டாவது லெட்டர் ஓங்களா. அடுத்து ஓக்கு அப்புறம் பி கியூ ரெண்டாவது லெட்டர் கியூவா. ரைட். கியூக்கு அப்புறம் ஆர் எஸ் ரெண்டாவது லெட்டர் எஸ்ங்க. ரைட். அப்போ எஸ்ல வந்திருக்கு, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிளியர்? எல்லாத்தாலையும் ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டா தெரியணும். நான் இங்க சொல்லியிருக்கேன். ரைட். ஏன் இதை நம்ம முன்னாடியே எழுதி வைக்க சொல்றேன் அப்படின்னாங்க, இப்ப உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ள 10வது லெட்டர் என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சொல்லவே முடியாதுங்க. நம்ம ஏபிசிடி சொல்லி பார்த்துதான் 10வது லெட்டருக்கு வரும். ரைட். 20வது லெட்டர் என்ன வரும் அப்படின்னா நீங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தா கூடங்க இப்ப சொல்லலாம். எக்ஸாமுடைய டென்ஷன்ல அங்க உட்காந்து யோசிக்கும் பொழுது ஏபிசிடியில 20வது லெட்டர் என்ன வரும்னா கண்டிப்பா சொல்லவே ஞாபகம் வராது. அப்போ ஏல இருந்து இசட் வரைக்கும் சொல்லணும். அப்ப அந்த கேள்வியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம சொல்லி பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு நமக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும் இல்லைங்களா? ரைட். சோ இதுக்கும் வந்து ஒரு ஷார்ட்கட் எல்லாம் இருக்குங்க. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா எந்த ஆல்பபெட்ஸ்ல இத்தனாவது லெட்டர் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனப்பாடம் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு ஏபிசிடியே தெரியும், அதனால நம்ம ஏபிசிடி எழுதி வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரி அதை மனப்பாடம் பண்ண வேண்டாம். இந்த மனப்பாடம் பண்றதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எழுதுற ஆர்டர் தப்பா எழுதிடுவோம். அதனால ஏபிசிடிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஆல்பபெட்ஸுங்க. அதை நம்ம எழுதி வச்சு நம்பர் போட்டு எழுதிக்கலாம். இதை எப்ப எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரஃப் ஷீட்ல எழுதி வச்சுக்கலாங்க. அடுத்து 4வது கேள்வி போலாம். 4வது கேள்வியில நம்பரும் ஆல்பபெட்டும் சேர்ந்து வந்திருக்குங்க. நம்பரும் ஆல்பபெட்டும் சேர்ந்து வந்திருக்கு. இசட் 1A, இசட் 1A. அடுத்தது எக்ஸ் 2D, V6G, T21J, R88 என்பது P445P. ரைட். சோ இசட் அப்படிங்கிறது இங்க பாருங்க, ஏங்கிறது ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர், BC விட்டு D, EF விட்டு G, HI விட்டு J, KL விட்டு M, NO விட்டு P, QR விட்டு S. எஸ்ல முடியணும். எஸ்ல முடியற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இதுவும் எஸ்ல முடியல, இதுவும் எஸ்ல முடியல, இதுவும் எஸ்ல முடியல. ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ 3வது லெட்டர் எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். என்ன பேட்டர்ன் அப்படின்னா 2 லெட்டரா ஃபார்வர்ட் ஆகி 3வது லெட்டரா ஃபார்வர்ட் ஆகுறாங்க. இப்போ இசட்ல இருந்து ரிவர்ஸ்ல வரலாம். இசட்ல இருந்து ரிவர்ஸ்ல 2வது லெட்டர் எக்ஸ், எக்ஸ்ல இருந்து 2 லெட்டர் பின்னாடி போனா 2வது லெட்டர் பின்னாடி போனா வி, வில இருந்து 2 பின்னாடி போனா டி, டில இருந்து 2 பின்னாடி போனா ஆர், ஆர்ல இருந்து 2 பின்னாடி போனா பி, பில இருந்து 2 பின்னாடி போனோம் அப்படின்னா என். இப்போ என். இங்க உள்ள இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 1ங்கிற நம்பர் 2 ஆச்சு, 2க்கு அப்புறம் 6 ஆயிருக்கு, அப்புறம் 21 ஆயிருக்கு. சோ இதுல வரக்கூடிய பேட்டர்ன் என்னன்னா
இந்த 1 அப்படிங்கிற நம்பரை 1ஆல மல்டிபிள் பண்ணி அது கூட 1 ஆட் பண்ணா 2 கிடைக்கும். இந்த 2ங்கிற நம்பரை 2ஆல பெருக்குனா 4, அது கூட 2 கூட்டினா 6. 6ங்கிற நம்பரை 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 18, அது கூட 3 கூட்டினா 21. 21 4ஆல பெருக்குனா 84 கூட்டல் 4 88. 88 5ஆல பெருக்கணும் அப்படின்னா 440, அது கூட ஒரு 5 கூட்டணும் அப்படின்னா 445. இத 6ஆல பெருக்கி 6 கூட்ட போறோம். 445 6ஆல பெருக்கிறோம் அப்படின்னா 2670, அது கூட 6 கூட்டணும் அப்படின்னா 2676. ஆன்சர் நம்ம எஸ் வச்சு சொல்லிட்டோங்க. ஒருவேளை 2 ஆப்ஷன் எஸ்ல இருந்துச்சுன்னா மத்த பேட்டர்ன் தெரியணும் இல்லைங்களா? அந்த பேட்டர்னை பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேங்க. அகெயின் சொல்லுங்க. நான் இப்பதான் அந்த கமெண்ட்டை பாக்குறேங்க. அதனால நீங்க கொஸ்டின் நம்பர் போட்டு சொல்லிடுறீங்களா? நீங்க எந்த கேள்வி கேட்டீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி கேள்விகள் கேட்டீங்களா அப்படிங்கிறது தெரியல. சோ அதனால நீங்க திரும்ப ஒரு முறை சொல்லுங்க. இல்லாட்டி இந்த கேள்வியில ஏதாவது ஒரு பாயிண்ட் பண்ணி நீங்க டவுட் கேட்கறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அந்த நம்பர் சீரீஸ்லயே ஆல்பபெட்ஸ் வச்சுக்கிட்டுங்க, இது ஒரு பேட்டர்னுங்க. கம்ப்ளீட் கண்டினியூஸ் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாங்க, ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒன்னொன்னையும் அந்த டேஷ்ல ஃபில் பண்ணி அதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அதுல மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குங்கிறத கவனிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த 12 என்னென்ன வழிகள்ல பிரிக்க முடியுமோ அதெல்லாம் பேட்டர்ன்ஸா இருக்கலாம். இப்ப 12 அப்படிங்கிறத 6 6ன்னு பிரிக்கலாமா? அப்போ முதல் 6 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அடுத்த 6 இருக்கலாம். இல்ல முதல் 6 எப்படி இருந்துச்சோ அதனுடைய ரிவர்ஸ் ஃபார்மட்ல அடுத்த 6 இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதான்னு பாருங்க. இதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் பாசிபிள் பேட்டர்ன்ஸ். வேற எப்படி 12 பிரிக்கலாம் அப்படின்னா 4 4 4ன்னு பிரிக்கலாமா? அடுத்து 3 3 3 3ன்னு பிரிக்கலாமா? லாஸ்டா 2 2 2 2. இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முதல் 6 நம்பர் எப்படி 6 லெட்டர் எப்படி இருக்கோ அடுத்த 6 லெட்டர் அதே மாதிரி இருக்கலாம். இல்ல முதல் 4 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அடுத்த 4 அடுத்த 4ஆ இருக்கலாம். இல்ல முதல் 3 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அடுத்த 3 அடுத்த 3ஆ இருக்கலாம். இல்ல 2 2 2 2ஆ இருக்கக்கூடியதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம். ரைட். இப்போ நம்ம இதை ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி தான் செக் பண்ணி பார்க்க போறோம். ரைட். நான் ஆன்சரே எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ ஏ பி ஏ ஏ. இப்போ மொத்தம் 12 இருக்கு அப்படின்னா நீங்க 6 6ஆ பிரிச்சு பாருங்க, இல்ல 4 4ஆ பிரிச்சு பாருங்க, இல்ல 3 3ஆ பிரிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பேட்டர்ன் அங்க வந்திருக்கும். இங்க 3 3ஆ பிரிக்கும் பொழுது பாருங்க, ஏ பி ஏ ஏ பி ஏ ஏ பி ஏ ஏ பி ஏ, அதாவது ஏபிஏ அப்படிங்கிறதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. ஏபிஏ அப்படிங்கிறதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ரைட். இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஆப்ஷன் எடுத்து பார்த்து தான் எழுத போறோம். ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒன்னொன்னும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போறோம். அது எல்லாருமே பண்ற விஷயம் தான். ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒன்னொன்னும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி அதை அப்ரோச் பண்ணணுங்கிறது, மொத்தம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை எப்படி எல்லாம் பிரிக்கலாமோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ன்ஸ் வருதாங்கிறத செக் பண்ண போறோம். காப்பி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்பர் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கோம். இன்னும் பின்னாடியும் திரும்ப நம்பர் சீரீஸ் வருங்க. சரிங்களா? ஸோ பேசிக்கா நீங்க நம்பர் சீரீஸ்ல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனும், ரொம்ப சிம்பிளா நம்பர் சீரீஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. யாருக்காவது அதுல டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்பப்ப கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட்ங்க அடுத்த கேள்வி போலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேலண்டர் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்விங்க. கண்டிப்பா கேலண்டர் எதிர்பார்க்கலாங்க. நம்ம இந்த லிஸ்ட்ல கேலண்டர் இருக்கு. சரிங்களா? எல்லா டாபிக்குமே இம்பார்ட்டன்ட் தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னா இப்ப நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ்ங்க. ஓகே, ஸோ 2001ல மே மாசத்துல ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன டேட்ல வரும் அப்படிங்கிறது கேள்விங்க. 2001 மே மாசம் என்னென்ன தேதிகள்ல ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னாங்க, 1ஆம் தேதி மே மாசம் 2021 என்ன கிழமைன்னு தெரிஞ்சாதான் ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன கிழமைகள் நம்ம சொல்ல முடியும். சோ 1ஆம் தேதி மே மாசம் 2001 எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறது தெரியும் இல்லைங்களா? நம்பர் ஆஃப் ஆட் டேஸை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். இப்ப 2001ங்கிறது கரண்டா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வருஷம். இதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடியது 2000. 2000 வருஷத்துல ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0வாக இருக்கும். 2000 வருஷங்கள்ல ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0வாக இருக்குங்க. ரைட். 2000 வருஷத்துல ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0. இப்ப 2001ல ரைட்
நம்ம ஜனவரியில எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்னா 31 நாள் இருக்கனால 3 ஆட் டேஸ் இருக்கும். பிப்ரவரியில 28 நாள் இருக்கும். ஏன்னா 2001ங்கிறது சாதாரண வருஷம், அதனால 28 நாள். இதுவே லீப் இயரா இருந்தா 29 நாளாக இருக்குங்க. 28 நாளுக்கு 0 ஆட் டேஸ். மார்ச் மாசத்துல 31 நாளுங்கிறதுனால 3 ஆட் டேஸ். ஏப்ரல் மாசத்துல 30 நாள் அப்படிங்கிறதுனால 2 ஆட் டே. மே மாசத்துல 1ஆம் தேதியே நமக்கு வேணும், 1ஆம் தேதியே அதுல சேர்த்துக்க போறோம். ரைட். ஸோ 3 3 6, இது ஒரு 3 9. 9 டேஸ் இருக்குங்க. ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் எப்பயுமே 0ல இருந்து 6க்குள்ள மட்டும்தான் இருக்கணுங்க. அதை விட அதிகமா போனா 7ஆல வகுத்து சுருக்கிக்கணும். இப்போ 9 7ஆல வகுத்தா மீதி என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது. அப்போ 2ஆம் தேதி கிடையாது, 2ங்கிற ஆட் டே வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. 0ங்கிறது சண்டேங்க, 1ங்கிறது மண்டே, 2ங்கிறது டியூஸ்டே, அந்த மாதிரி 6ங்கிறது சாட்டர்டே. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மார்ச் மாசம் 1ஆம் தேதி, மே மாசம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோங்க. அடுத்து 2ஆம் தேதி புதன்கிழமையாக இருக்கும், 3ஆம் தேதி வியாழன் கிழமையாக இருக்கும், 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 5ஆம் தேதி சனிக்கிழமை, 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்களா, சண்டேவா? ரைட். 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஆப்ஷன் பில 6ஆம் தேதி இருக்குங்க. ஆப்ஷன் பில 6ஆம் தேதி இருக்குனால உடனே அதுதான் ஆன்சர் கன்க்ளூட் பண்ணிடக்கூடாதுங்க. ஏன்னா நன் ஆஃப் திஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர மாதிரி கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் அது ஞாயிற்றுக்கிழமையா இல்லாம கூட இருக்கலாம். அதனால கேர்ஃபுல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் 7 நாள் கொடுத்தா அடுத்த கூட்டம்னா அடுத்தடுத்த ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைக்கும். 6க்கு அப்புறம் இன்னும் ஒரு 7 கூட்டினா 13, அதுல இருந்து ஒரு 7 கூட்டினா 20, அதுல இருந்து ஒரு 7 கூட்டினா 27. அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளோட 2001 மே மாசத்துல எப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் அப்படின்னா 6ஆம் தேதி, 13ஆம் தேதி, 20ஆம் தேதி, 27ஆம் தேதிகள்ல இருக்குங்க. சோ புரிஞ்சுக்க முடியுதா? இந்த கேள்விக்கு நமக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா 1ஆம் தேதி என்ன கிழமைங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளால ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும்னு சொல்ல முடியும், அடுத்தடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதுல இருந்து சொல்ல முடியும். 5வது கேள்வி இன்னொரு முறை. ஆட் டேஸ் புரியல. ஆட் டேஸ் எழுதுனது புரியலைங்களா, இல்ல ஆட் டேஸ்னாவே என்னன்னு தெரியலைங்களா? ஆட் டேஸ்னாவே என்னன்னு தெரியலைங்களா? 8வது கேள்வி புரியல. ரைட், நம்ம 7வது கேள்வியில தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். 8வது கேள்வி போலாங்க. ஜான்ல எப்படி 3 ஆட் டேஸ் கண்டுபிடிச்சாங்க? அதாவது ஆட் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னாங்க, இருக்கக்கூடிய டேஸ 7ஆல டிவைட் பண்ணும்போது மீதி எவ்வளவு கிடைக்குமோ அதுதான் ஆட் டேஸ்னுடைய கவுண்ட்டுங்க. ஜனவரி மாசத்துல 31 நாள் இருக்குமா? 31 7ஆல வகுத்தா மீதி 3. பிப்ரவரி மாசத்துல 28 நாள் இருக்குமா? 7ஆல வகுத்தா மீதி 0ங்களா? மார்ச் மாசத்துல 31 நாள் இருக்கும், 7ஆல வகுத்தா மீதி 3. ஏப்ரல் மாசத்துல 30 நாள் இருக்கும், 7ஆல வகுத்தோம் அப்படின்னா மீதி 2. மே மாசம் 1ஆம் தேதியே கேட்கறாங்க, அதனால அதை அப்படியே எடுத்துக்கலாம். முழுசா அது முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் அதுல எத்தனை டேஸ் இருக்குங்கிறத 7ஆல டிவைட் பண்ணி சொல்லுவோம். மே 1ஆம் தேதி தான் கேட்கறாங்க அப்படின்னா மேல 1னே எடுத்துக்கலாம். இப்ப ஆட் டேஸ் எழுதுறது புரிஞ்சுச்சுங்களா? நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேங்க, கவனிங்க. ஸோ கேலண்டர் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கண்டிப்பா பரீட்சையில கேள்வி எதிர்பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக், அதனால ப்ராப்பரா கவனிங்க. கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாங்க, மே 1 2001 என்ன கிழமை அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ மே மாசம் 1ஆம் தேதி மே மாசம் 2001ல எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும்னு கேட்கிறாங்க. நம்ம முதல்ல 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்க போறோம். இந்த 1ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2001 கரண்டா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வருஷத்துல மாசம் கால்குலேட் பண்றோம். முடிஞ்ச வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2000 வருஷம். ரைட், ஒவ்வொரு 400 வருஷத்துக்கு ஒரு முறையும் ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0வாக மாறும். 100 வருஷத்துல 5 ஆட் டேஸ் இருக்குங்க. ஆட் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னா கொடுத்திருக்க டேஸ 7ஆல வகுத்தா மீதி இருக்கக்கூடிய நாட்கள். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 10 நாட்கள்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா 10 நாட்களை 7ஆல வகுத்தா மீதி 3 கிடைக்குதுங்களா? ரைட், ஒரு வாரம் போக மீதி 3 நாள் இருக்குங்க. வாரம் போக மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டேஸ் தான் ஆட் டேஸ்ன்னு சொல்றோம். 100 நாள்ல 5 ஆட் டேஸ் இருக்கு, 200 நாள்ல ரைட் 3 ஆட் டேஸ் இருக்கு, 300 நாள்ல ஒரு ஆட் டே இருக்கு. 300 வருஷத்துல 100 வருஷத்துல 5 ஆட் டேஸ் இருக்கு,
200 வருஷத்துல 3 ஆட் டேஸ் இருக்கு, 300 வருஷத்துல 1 ஆட் டே இருக்கு, 400 வருஷத்துல 0 ஆட் டேஸ் இருக்கு. அப்ப 0 ஆட் டேஸ் இருக்கு 400 வருஷத்துல அப்படிங்கும் பொழுது 400, 800, 1200, 1600, 2000, 400 மடங்குல எல்லாம் ஆட் டேஸோட எண்ணிக்கை 0ங்க. இப்ப 2021க்குள்ள வரலாம். அதுல மாசம் மாசம் கால்குலேட் பண்றோம். இப்ப அதனால நான் சொன்னேன், மாசம் மாசம் கால்குலேட் பண்ணும்போது ஜனவரியில 31 நாள் இருக்கனால 3 ஆட் டேஸ் இருக்கு, பிப்ரவரியில 0, மார்ச்ல 3, ஏப்ரல்ல 2, மேல 1ஆம் தேதி வேணுங்கிறதுனால 1 எடுத்துக்கிறோம். 9 7ஆல வகுத்தோம் அப்படின்னா மீதி 2, 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு சண்டேன்னு எடுத்துங்க. ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0ன்னு வந்துச்சுன்னா சண்டேங்க. 1ன்னு வந்துச்சு அப்படின்னா மண்டே, 2னா டியூஸ்டே, 3னா வெனஸ்டே, 4னா தேர்ஸ்டே, 5னா ஃப்ரைடே, 6னா சாட்டர்டே. இப்ப நமக்கு என்னன்னு வந்துச்சுங்க? 2ன்னு வந்துச்சு. 2ன்னு வந்த டியூஸ்டே. இப்ப மே மாசம் 1ஆம் தேதி என்ன கிழமையா இருக்கும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையா இருக்கும். அதுல இருந்து நான் முதல் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்க போறேன். ரைட், 2ஆம் தேதி அடுத்த நாள் புதன்கிழமை, 3ஆம் தேதி வியாழன், 4ஆம் தேதி வெள்ளி, 5ஆம் தேதி சனி, 6ஆம் தேதி ஞாயிறு. இப்ப 6ஆம் தேதி ஞாயிறுனா அடுத்த ஞாயிறு இன்னும் ஒரு 7 நாள் கூட்டம் வரும். 6ஆம் தேதியில இருந்து 7 நாள் கூட்டினா 13ஆம் தேதி, இன்னும் ஒரு 7 நாள் கூட்டினா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் ஒரு 7 நாள் கூட்டினா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. இந்த தேதிகள் எல்லாமே 2001 மே மாசத்துல ஞாயிற்றுக்கிழமைகளாக இருக்கும். ரைட், ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. புரிஞ்சிருக்கீங்களா? இப்போ யாருக்கெல்லாம் புரியலன்னு சொன்னீங்களோ அவங்களுக்குலாம் 2000 வருஷத்துல எப்படி 0 வந்துச்சு, 400 வருஷத்துல 0ன்னு நம்ம பேசிக்கா படிப்போங்க. அதை வச்சுக்கிட்டு தான் இங்க நம்ம கேள்விக்கே போறோம். 400 மடங்குல எல்லா வருஷத்துலயும் 0ங்க. சரிங்களா? 400ல 0, 800ல 0, 1200ல 0, 1600ல 0, 2000ல 0. இந்த 2000 அப்படிங்கிறது 2000வது வருஷம் மட்டும் கிடையாதுங்க. வருஷம் 1ல இருந்து 2000 வரைக்கும் மொத்தம் 2000 இயர்ஸ்க்கும் சேர்த்து ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை 0ங்க. கிளியர்? நெக்ஸ்ட் 8வது கேள்வி போலாங்க. 8வது கேள்வி ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்வி. 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகள் மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் ஒரு அலுவலகத்தின் விடுமுறை நாட்கள் எனில் அந்த அலுவலகத்தின் குறைந்தபட்ச வேலை நாட்களின் எண்ணிக்கை என்ன? எந்த மாதமாகவும் எந்த வருடமாகவும் இருக்கலாம். ஒரு அலுவலகம் இருக்குங்க. அந்த அலுவலகத்துல 2வது 4வது சனிக்கிழமை லீவுங்க, சாட்டர்டேஸ் லீவுங்க, எல்லா சண்டேவும் லீவுங்க, ஆல் சண்டேஸ் லீவுங்க. அந்த ஆபீஸினுடைய மினிமம் ஒர்க்கிங் டே எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. மினிமம் ஒர்க்கிங் டே எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, இது என்ன வருஷம்னு தெரியணும். இது என்ன வருஷம்னே தெரியாதா? இது என்ன மாசம்னு தெரியணும். அதையும் கேள்வியில கொடுக்கலைங்களா? அப்ப உங்களுக்கு கேள்வியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த மாசமா வேணாலும் இருக்கலாம், எந்த வருஷமா வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மினிமமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த மாசத்தை எடுத்துக்கிட்டாலுங்க குறைஞ்சது 28 நாள் இருக்குமா? ஏன்னா பிப்ரவரியில 28 நாள் சாதாரண வருஷத்துல இருக்கும். லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா 29 நாட்களாக மாறுங்க. அப்போ பிப்ரவரியில 28 நாள் பிப்ரவரியில 28 நாட்களாக இருக்கும் சாதாரண வருஷத்துல. லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா பிப்ரவரியில 29 நாட்களாக இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுதுங்க மினிமம் அப்படின்னு சொல்லி இருக்கனால நம்ம பிப்ரவரி மாசத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா பிப்ரவரி மாசத்துல தான் மினிமமான நாட்கள் இருக்கு, மினிமமா அதை எடுத்துக்கலாம். பிப்ரவரி மாசத்துல 28 நாட்கள் இருக்கா? 28 நாட்கள்னா எத்தனை வாரம் இருக்குங்க? 4 வாரம், கம்ப்ளீட்டா 4 வாரம் இருக்கும். உங்களால கவனிக்க முடியுதா? அப்ப அந்த 4 வாரத்துல எப்பெல்லாம் லீவுங்க? சனிக்கிழமைக்கு ஒரு 2 நாள் லீவுங்க, 4 வாரத்துக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை வருங்க, மொத்தம் 6 நாட்கள் இருக்குமா? இப்ப 28 நாட்கள்ல 6 நாட்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா 22 நாள் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். அது மினிமமா இருக்கக்கூடிய ஒர்க்கிங் டேஸ். ஏன் சார் நீங்க பிப்ரவரி மாசத்தை எடுத்துக்கிட்டீங்க? மார்ச் மாசம் எடுத்துருக்கலாம்ல. மார்ச் மாசத்துல 31 நாள் இருக்கா? கேள்வியில குறைஞ்சபட்சம் சொல்லியிருக்காங்களா? அதனால குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய மாசமாக நான் எடுத்துக்கிட்டேன். குறைந்தபட்ச நாட்கள் இருக்கக்கூடிய மாசமாக எடுத்துக்கிட்டேன். சார் இப்போ அது லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா 29 நாள் இருக்கும்ல, ஏன் நீங்க 28 எடுத்துக்கிட்டீங்க? அதையும் திரும்ப அதே காரணம் தான். குறைந்தபட்ச நாட்கள் சொல்லியிருக்காங்க. எந்த மாசம் இருக்கிறதுலே குறைந்தபட்ச நாட்களை வச்சிருக்கோ அந்த மாசத்துல இந்த கணக்கு அப்ளை பண்ணி சொல்லியிருக்கோங்க. குறைஞ்சபட்சம் 22 இருக்குங்க. அது லீப் இயரா இருந்துச்சுன்னா அதிகரிக்கும். பிப்ரவரி மாசமா இல்லாம ஜனவரி மாசமோ மார்ச் மாசமா இருந்துச்சுன்னா அது இன்னும் அதிகரிக்கும். குறைந்தபட்சம் 22. கிளியர்? லீப் இயர் எப்படி செக் பண்றதுங்கிறது லாஸ்டா கண்டிப்பா சொல்றேங்க. வேகமா போற மாதிரி தெரியுதுங்களா?
கண்டிப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட கிளாஸ் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் 8வது கேள்வியில தான் இருக்கணும். ரைட்? 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுங்க கிளாஸ் ஆரம்பிச்சு. இன்னமும் 8வது கேள்வியில தான் இருக்கும். கான்செப்ட ரொம்ப பொறுமையா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்குள்ள போலாம். 9வது கேள்வி. ஒரு மாதத்தின் 3வது நாள் திங்கட்கிழமை எனில் அந்த மாதத்தின் 21ஆம் தேதியில் இருந்து 5வது நாள் என்ன கிழமையாக இருக்கும்? நீங்க இதை ட்ரை பண்றீங்களா? ஒரு மாசத்துல 3ஆம் தேதி திங்கட்கிழமைங்க. அந்த மாசத்தினுடைய 21வது நாள்ல இருந்து 5 நாளைக்கு அப்புறம் என்ன கிழமை வரும்னு கேக்குறாங்க. ரைட்? நான் கேட்கறதுக்கு முதல்ல நீங்க இன்டராக்ட் பண்ணுங்க. 21வது நாள்ல இருந்து 5 நாளைக்கு அப்புறம் கேட்கறதுனால எத்தனாவது தேதியை கேட்கறாங்கிறது உங்களால சொல்ல முடியுமா? எத்தனாவது தேதியை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கறாங்க? எத்தனாவது தேதியை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கறாங்க? எத்தனாவது தேதியை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கறாங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? 26வது தேதியை கேட்கறாங்க. ரைட்? 21வது தேதியிலிருந்து 5 நாள் தள்ளி 26வது தேதி கேட்கறாங்க. அப்ப ஒரு மாசத்தினுடைய 3வது தேதி திங்கட்கிழமைங்க. 26வது தேதி என்னன்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? 26 3ஆல கழிக்கும் பொழுது 23 நாட்கள் இருக்கா? இந்த 23 நாட்களை 7ஆல வகுத்தா மீதி 2ன்னு கிடைக்கும். 2 ஆட் டே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில 2ன்னு கிடைச்சா 2 செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னோம். அது எப்போ அப்படின்னா ரெஃபரன்ஸுக்கு ஒரு டேட்டை சொல்லாத பொழுதுங்க. ஆனா இங்க ரெஃபரன்ஸுக்கு 3ஆம் தேதி மண்டேன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்ப அதுல இருந்து 2 நாளை கூட்டணும். மண்டேல இருந்து 2 நாளை கூட்டணும் அப்படின்னா செவ்வாய் புதன் அப்படிங்கிறது ஆன்சர். வெனஸ்டே. ஆன்சர் ஆப்ஷன் சி, வெனஸ்டே. அடுத்த கேள்வி 10வது கேள்வி. சோ 10வது கேள்வியில 5th ஜனவரி 2012 வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்டே. 5ஆம் தேதி ஜனவரி மாசம் 2012 மண்டேவாக இருக்குங்க. 31ஆம் தேதி மார்ச் மாசம் 2013 என்ன கிழமை அப்படிங்கிறது கேள்வி. சோ நடுவுல ஒரு வருஷத்துக்கும் மேல இருக்குங்க. 2012 ஜனவரி மாசத்துல இருந்து 2013 மார்ச் மாசம் வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கும் மேலாக இருக்குங்க. அப்ப நம்ம அதே டேட் அடுத்த வருஷத்துல என்னவாக இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5ஆம் தேதி ஜனவரி 2013 என்ன கிழமை அப்படிங்கிறத பார்க்க போறேன். 5ஆம் தேதி ஜனவரி 2013 என்ன கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட், இந்த 2012 இருந்து 2013 வரைக்கும் அதே டேட்ல ஒரு வருஷம் கேப் இருக்கு. அந்த ஒரு வருஷம் பிப்ரவரி வந்து லீப் இயர்ல 2012ங்கிற ஒரு லீப் இயர்ல வரக்கூடிய பிப்ரவரி. அப்ப லீப் இயர்ல ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னா 2 ஆட் டே இருக்கு. அப்ப 2 நாள் ஃபார்வர்ட் ஆக போகுது. ஏன்னா வருஷம் முன்னாடி போறதுனால அதுவும் முன்னாடி போக போகுது. மண்டேல இருந்து 2 நாள் சேர்த்தணும் அப்படின்னா வெனஸ்டே அப்படிங்கிறது 5ஆம் தேதி ஜனவரி மாசம் 2013 இருக்குங்க. இப்ப நம்ம அதுல இருந்து எங்க போனோம் அப்படின்னா 31 மார்ச் 2013 வரைக்கும் போறோம். ரைட்? நடுவுல கொஞ்சம் கட் ஆயிடுச்சுங்க. பிரேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பேசுனது. திரும்பவும் நான் பேசுறேன். திரும்பவும் சொல்றேன். அதாவது 5ஆம் தேதி ஜனவரி மாசம் 2012வது வருஷத்துல திங்கட்கிழமையாக இருக்குங்க. அதே 5ஆம் தேதி 2013ல புதன்கிழமையாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த புதன்கிழமையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது 5ஆம் தேதி 2013ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜனவரி மாசத்துல எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 31 நாள் இருக்கு. இதுல முதல் 5 நாளை விட்டுட்டோம் அப்படின்னா 26 நாள் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய ஆட் டேஸ்னுடைய கவுண்ட் நாம இப்ப கவுண்ட் பண்ண போறோங்க. இது ஜனவரி மாசத்துல. அடுத்தது பிப்ரவரி மாசத்துல 2013 சாதாரண வருஷம் அப்படிங்கறதுனால 28 நாட்கள் இருக்கும். மார்ச் மாசத்துல 31ஆம் தேதி கேட்கறதுனால 31 அப்படியே எடுத்துக்கிறோம். இப்ப ஒவ்வொன்னா கூட ஆட் டேஸை நம்ம வந்து 7ஆல டிவைட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 26 7ஆல வகுத்தா அப்படின்னா மீதி 5. 28 7ஆல வகுத்தோம் அப்படின்னா மீதி 0. 31 7ஆல வகுத்தோம் அப்படின்னா 31 7ஆல வகுத்தோம் அப்படின்னா மீதி 0 3. ஸோ டோட்டலா எவ்வளவு ஆட் டேஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8 ஆட் டேஸ் இருக்கு. 8 7ஆல வகுக்கும் பொழுது மீதி 1. 8 7ஆல வகுக்கும் பொழுது மீதி 1. அப்போ ஒரு நாள் ஃபார்வர்டு ஆனா போதுங்க. இப்போ புதன்கிழமையிலிருந்து ஒரு நாளை சேர்த்தணும் அப்படின்னா வியாழன் கிழமை அப்படிங்கிறது ஆன்சர்.
தேர்ஸ்டே, வியாழன்கிழமை அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் வியாழன்கிழமைங்கிறது ஆப்ஷன்லயே இல்ல, ரைட்? அப்ப நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் வியாழன்கிழமைங்க, அது ஆப்ஷன்ல இல்லைங்க, அதனால அதை நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்றோம். 10வது கேள்வி இன்னொரு முறை, ரைட்? இதுதான் 10வது கேள்வி, ரைட்? இன்னொரு முறை கூட சொல்றேங்க, ரைட்? ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. 5ஆம் தேதி ஜனவரி 2012 திங்கட்கிழமை, 5ஆம் தேதி ஜனவரி 2013 புதன்கிழமையாக இருக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் இருக்கு. அந்த 1 இயர் அப்படிங்கிறது ஒரு லீப் இயரா இருக்கு. லீப் இயர்னா 2 ஆட் டே இருக்கும். அப்ப 2 நாள் ஃபார்வர்ட் போனோம் அப்படின்னா புதன்கிழமைங்க. அடுத்தது புதன்கிழமையில இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜனவரி 5 2013 இருந்து மார்ச் 31 2013 வரைக்கும் நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்றோம். 8 ஆட் டேஸ் வருது. அதை 7ஆல டிவைட் பண்ணும்போது மீதி 1. அப்போ ஒரு நாள் முன்னாடி போனா போதும். புதன்கிழமையில இருந்து ஒரு நாள் ஃபார்வர்ட் ஆனோம் அப்படின்னா வியாழன்கிழமை அப்படிங்கிறது கிடைக்குது.